திரு தங்கவரதராஜன், பாஜக தொடர்ந்து போராட்டத்தை காலையிலிருந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் தலைவரும் சில சபதங்களை மேற்கொண்டு இருக்கிறார். திமுக அரசினுடைய நிர்வாக கோளாறை கண்டித்து ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை அப்படின்னு. முதற்கட்டமாக இதை எப்படி பார்க்குறீங்க? திமுக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கா? வணக்கம் திரு தமிழரசன். முதலாவதாக எங்களுடைய தலைவர் வழியில இன்றைக்கு தமிழக முதல்வருக்கு என்னுடைய கண்டனத்தை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது சகோதரர் தமிழ்மணி பேசினார். அவருக்கு பேசுறதுக்கு உரிமை உண்டு, மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமாக ஒரு தந்தை சாணத்திலேருந்து நினைச்சு பார்க்கணும். தமிழ்மணி நீ கலாச்சார வகுப்புல எடுக்கிறது நியாயம்தான். இதுதான் நேரம். அவங்களுக்கு உண்மையா கண்டிக்கிறேன். உங்கள் வழக்கறிஞர், உங்களுக்கு உரிமை உண்டு. இன்னும் சொல்ல போனால் இந்த குற்றவாளிக்கு ஆதரவாக நீங்கள் வாதாடுறது போனா கூட வியப்பு கிடையாது. அதனால என்ன சொல்றேன், தமிழ்மணி ஒரு வகையான கலாச்சார வகுப்பு எடுக்கின்றார், சகோதரர் ஜென்ரா ஒரு வகையான வகுப்பு எடுக்கிறார். நான் என்ன கேட்கிறேங்க, 18 வயசு ஆயிட்டு இந்த பெண்ணுக்கு, அது உரிமை. நான் என்ன கேட்கிறேன், மிகப்பெரிய மோசமான சம்பவங்க. இன்னைக்கு தமிழகத்துடைய மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு தமிழரசன், நிச்சயமாக ஒரு சந்தை ஸ்தானத்துல ஒரு மகளுக்கு ஏற்பட்ட என்ன துயரமோ அப்படிதான் பாக்குறாங்க. ஒரு இளைஞராக இருந்தா சகோதரிக்கு ஏற்பட்ட இன்னும் அதுதாக பாக்குறோம். ஏன்னா சாதாரண சம்பவமா அது அரசியலா அதான் சொல்லி இப்படி ஒரு இது பேசுறீங்க, மறைமாற்றம் செய்யறீங்க. இது சாதாரண விஷயமா? நாளைக்கு இது போல நீங்க எல்லாம் ஒரு பொதுவாக உட்கார்ந்து மனசாட்சி மனிதநேயத்தோட பேசுங்க. இல்லை என்று சொன்னால் அநீதி செய்யப்பட்ட அரசாங்கம் அநீதி செய்யப்பட்டது, குற்றவாளி அநீதி செய்யப்பட்டால் அதை விட அந்த பாவம் நமக்கு அதிகமா கிடைக்கும். அந்த இடத்துல பதிவுப்பட கருத்து விரும்புறேன். என்ன கேட்டீங்க நீங்க? பாஜக இன்னும் போராட்டம் இல்லைங்க. முத்தால சம்பவம் நடந்த பிறகு உடனடியாக பாஜக எங்களுடைய தலைவர் எங்களுடைய எல்லாமே நாங்க இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு இந்த குற்றவாளியை இந்த அரசாங்கம் காவந்து புள்ளி சொல்லுங்க. இல்ல கேக்குறேன், அவர் கட்சிக்கார. நான் என்ன கேக்குறேங்க, அவர் இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சருடைய பதிவே பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றாரு, எங்களுடைய நாங்க அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம். சார் நான் என்ன சொல்றேன், அவர் சைதாப்பேட்டனுடைய கிழக்கு மாவட்டத்துல இணைச்சலா இருக்கிறது உண்மை. நான் என்ன சொல்றேன், கட்சிக்காரன் தவறு செய்தா முற்றமா கட்சி என்பது அது உண்மையா வரல. ஆனால் அவன் கட்சிக்காரன் இல்ல அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய குற்றம். நாங்க இந்த இடத்துல சொல்றோம். அந்த அடிப்படையில அவர் யார் அவர்கள் பாதுகாத்தா இன்னைக்கு அருண் என்ன சொல்லிருக்காரு, காவல்துறை அருண் என்ன சொல்லிருக்கிறார் இன்னைக்கு பாருங்க. இப்ப அதாவது 20 வகையான வழக்குகள் இருக்குது. அவர் யார் 20 வழக்கு எந்த அடிப்படையில் தெரிஞ்சார்? ரோட்டை அடிச்சு கடை போட்டவன் 20 வழக்கு திருட்டு அத்தனை கேஸ் இருக்குது. அவன் எந்த அளவுக்கு அத்தனை யூனிவர்சிட்டி நுழையிறது அவனுக்கு தொடர்பு எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, நிச்சயமாக அந்த வட்ட செயலாளர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வட்ட செயலாளர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா சண்முகம் மணி இவருடைய ஆதரவு தான். இதுக்கு பின்பலத்தில் இருக்கிறது யாரு தைரியம் சொன்னா நம்முடைய சுகாதார அமைச்சருடைய சுப்பிரமணியுடைய இதுதான் காரணம். இந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு. இல்ல நீங்க அப்படியே அடிக்கிட்டு போக முடியாதுல்ல, நேரடியா அவர் தான் காரணம். இன்னைக்கு ரகுபதியே அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு. எங்க துணை முதலமைச்சர் கூட புகைப்படம் எடுத்தது இருக்கு, மா சுப்பிரமணியம் கூட எடுத்தது இருக்கு. யார் வேணாலும் யாரு கூடயும் போட்டோ எடுக்கலாங்க. அது உடனே நீங்க தடுக்க முடியுமா? அப்படி ஒருவேளை நான் தடுத்தா கூட புகைப்படம் எடுக்க அனுமதிக்க மாட்டேங்கிறார் அமைச்சர் அப்படின்னு நீங்க செய்தியாக்க மாட்டீங்களான்னு அவர் கேட்கிறாரு. இது ஒரு இயல்பான ஒண்ணு. உடனே துணை முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கு, மா சுப்பிரமணியனுக்கு தொடர்பு இருக்கு, இல்ல ரகுபதிக்கு தொடர்பு இருக்குங்கிறது ஒரு லாஜிக்கான விஷயமா இருக்குமா? அதாவது நீங்க பாருங்க, அவர் 1/9/2024 கோட்டூர்ல அவரு கலந்துகிட்ட அந்த இன்விடேஷன்ல பேர் இருக்குது, நாங்க போடல. முரசொலியில ஒரு பேர் பதிவிட்டு இருக்குது. நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் சொல்றேன் கட்சிக்காரன் மறுக்காதீங்கன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், கட்சிக்காரன் இல்லன்னு மறுக்காதீங்கன்னு சொல்றேன். அததான் ஆதாரத்துல நாங்க பகிர்ந்து இருக்கிறோம். வேணா இன்னமும் எல்லாம் பகிர்ந்து தயாரா இருக்கிறோம். ஒரு விஷயங்க இல்ல திரு வரதராஜன், நீங்க சம்பவத்தின் அடிப்படை விஷயத்த, அதுல நடந்திருக்க ஒரு மோசமான ஒரு விஷயத்த நீங்க பதிவிடலாம், இது பண்ணலாம். அது இந்த கட்சிக்காரங்க தான் பண்றாங்க, இவங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு பிராண்ட் பண்றது நியாயமா இருக்குமா? இப்ப ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில அஞ்சலை கைது செய்யப்பட்டாங்க. அவங்க பாஜகவை சேர்ந்த ஒரு பொறுப்புல இருந்தவங்க தான். எல்லா கட்சியில இருந்தும் அதுல கைது செய்யப்பட்ட நிர்வாகிகள் இருப்பாங்க. நம்ம அப்படி ஒட்டுமொத்தமா பிராண்ட் பண்ண முடியுமா? இந்த சம்பவம் குறித்து நீங்க பேசுங்க. பாலியல் வன்கொடுமை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? பட்டியலிடுறது தவறு. விருதுநகர்ல சம்பந்தப்பட்டது, விருதுநகர்ல சம்பந்தப்பட்ட திமுக நிர்வாகி. நீங்க இதை பாருங்க, விருகம்பாக்கத்துல சகோதரர் கனிமொழி இருக்கிறப்ப பொதுக்கூட்டத்துல பெண் காவலர் மீது பாலியல் வன்கொடுமை திமுக நிர்வாகி. இவர்களுக்கு யார் தைரியம் கொடுக்கிறது? அதனால கேட்கிறோம். இவருக்கு யார் தரது? தஞ்சாவூர் ஒருத்த நாட்டுல திமுக உதயநிதி ஸ்டாலினுடைய மன்றத்தை சார்ந்தவர் தான் 4 பேரும் சேர்ந்து கூட்டு பலகாரம் செய்யறாரு. நான் என்ன கேட்கிறேன், நான் சொல்ற மாதிரி கட்சிக்காரர் சில இதெல்லாம் ரைட் தான். இதை மறுக்காக சொல்றேன், அந்த குற்றம் சொல்றேன். உங்க கட்சிக்காரர் செய்திருக்கிறார், அது தண்டனை சொல்றேன். எப்ப எடுக்கிறீங்க? நான் கேட்கிறேங்க, உண்மையாக இவங்க மறைக்கதாக பார்த்தாங்க. நீங்க ரகுபதி ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது. நீ தமிழரசு, நீ உண்மையை சொல்லுங்க. நான் கேட்கிறேன், எஃப்ஐஆர்ல நீங்க ஒரு காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு பெண் ஒன்று உண்டா இல்லையா?
நான் என்ன கேட்கிறேன், எஃப்ஐஆர்ல வந்து வெளிப்படி அதனுடைய ஆதாரங்கள் நீங்க மறைக்க பாத்தீங்க. எஃப்ஐஆர் நிச்சயமா எங்க மாநிலத்துல சொன்ன மாதிரிங்க இது உண்மையா குற்றவாளியை காவந்து பண்ணதுக்கு தான் நான் இந்த இடத்துல சொல்றேன். இல்ல காவந்து பண்ணணும்னு நினைச்சா எதுக்குங்க கை காலை உடைச்சு மாவு கட்டு கீழே விழுந்து மாவு கட்டு போட்டு எதுக்குங்க போட்டோ எடுத்து வெளியிடணும்? அந்த டிராமால வேணாம் தமிழரசன், அதெல்லாம் நீங்க வந்து நீங்க அந்த இடத்துக்கு நீங்க தள்ளப்பட்ட டிராமால நான் சொல்றது திமுக சொல்ற அந்த டிராமால வேண்டாம். நிச்சயமாக இது எதிர்க்கட்சி சொல்ல முடியாது, நீ தண்டிச்சிருக்கணும். நீங்க எஃப்ஐஆர்ல நீங்க இன்னைக்கு எங்க தலைவர் மாநில தேசிய மனித உரிமை கொடுத்து அது ஒரு எஃப்ஐஆர் வந்துருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா உண்மையாகவே பாருங்க, பெண்ணு பாதிக்கப்பட்ட விக்டிம் பெண்ணு வந்து நீங்க வந்து மிகப்பெரிய குற்றவாளியா அநீதி இருக்கிறது நியாயமானு தான் கேட்கிறோம். யாராலும் இருக்குது அந்த பெண்ணுக்கு உரிமை உண்டு. நான் கேட்கிறேன் என்ன கேட்டீங்க, சிசிடிவி கேமரா வந்து வளாகத்துல இருக்குன்னு கேட்கிறீங்களா? நான் கேட்கிறேன் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சிண்டிகேட் மெம்பர் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பாருங்க 2001 இருந்து 2024 வரல அந்த சிண்டிகேட் உறுப்பினுடைய ரோல் என்னங்க, எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட் பாடிங்க இருந்தது. ஆனா ஒரு சிண்டிகேட் கொடுத்தல கூட கலந்து கொள்ளல திரு உதயநிதி ஸ்டாலின். நான் என்ன கேட்கிறேன், சிசிடிவி கேமரா சொல்றீங்களா, இப்ப நிர்பயா நிதிக்கு எது கொடுக்குறோம் உங்களுக்கு? எதுக்கு நிர்பயா நிதி கொடுக்குறோம்? நான் கேட்கிறேன் 37 திட்டங்களுக்கு நிர்பயா நிதி எது கொடுக்குறோம்? பாருங்க நீங்க வந்து நிர்பயா நிதி கொடுக்கறது பாருங்க, அதாவது எமர்ஜென்சி சப்போர்ட் சிஸ்டம் அது கொடுக்குறோம். அதே போல ஒன் ஸ்டாப் சென்டரா இருக்கலாம், பெண்கள் ஹெல்ப்லைன், பாதிக்கப்பட்டிருக்கான இழப்பீடு நிதி, பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான சைபர் குற்றங்களை தடுப்பு கடத்தல் தடுப்பு மையங்கள் அமைத்தல் வலுப்படுத்தல், காவல் நிலையங்கள்ல பெண்கள் உதவி மையங்கள் அமைத்தல், விரைவு நீதிமன்றம் அமைத்தல், வாகன கண்காணிப்பு தளத்தை அமைத்தல், பயன்படுத்தல் மற்றும் மேலாண்மை செய்தல், பாதுகாப்பான நகர திட்டமா இருக்க வேண்டும். அது மாதிரி டிஎன்ஏ மற்றும் மேலாண்மை செய்தல், பாதுகாப்பான நகர திட்டம், இது போன்ற பல்வேறு வசதிக்கு தாங்க. அதே போல அந்த வழக்கில் விசாரிக்கிறதுக்கு நிபுணத்துவத்துக்கு அதுக்கான பயிற்சி, இவ்வளவு விஷயங்களுக்குலாம் நாங்க வந்து கொடுக்குறேங்க. அப்ப நான் என்ன கேட்கறேன், ஒரு சிசிடிவி கேமரா இல்லைன்னு சொன்னா இந்த துணை முதல்வராக இருக்க உதயநிதி ஸ்டாலின் நிச்சயமாக பொறுப்பேற்றுக்கலாம், தவறே இருக்க முடியாது. ஆனா கேட்டாங்க இன்னைக்கு காவல்துறை என்ன சொல்லுது, சிசிடிஎன்எஸ் தளத்துல வந்து அது லாக் ஆகல, அதனால வந்து நாங்க வந்து இணையதளத்துல பேச்சு அதை அப்லோட் பண்ணிட்டோம். அப்படி அதான் என்னங்க, நான் என்ன கேட்கிறேன், நான் அரசியலாக பேசலைங்க. ஒரு சாமானிய மக்களுடைய ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டு அதை பத்தி இதை பேசுங்க. நம்முடைய கலாச்சார வகுப்புலாம் எடுத்துலாம், எந்த கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு யாருக்கும் பாடம் எடுக்க வேண்டியதில்லை, எல்லாருக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் கேட்கிறேன். அந்த விஷயத்துல இன்னைக்கு ஆணையர் வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்றாரு, இது வந்து பொறுப்பற்ற பேச்சா நாங்க சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக இந்த குற்றவாளியை ஒரு முதல்வராக இருக்கலாம், துணை முதல்வர் எல்லாரும் அக்கா தவிச்சிருப்படுத்திருக்கோம். இதை வந்து நீங்க மறைக்க முயல்றீங்கன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி களத்துல இறங்கினதுனாலதான் இன்னைக்கு வந்து நீதி கிடைச்சிருக்கு. இதுல மாற்றம் கிடையாது, இது என்ன குற்றச்சாட்டு? இது என்ன நீங்க சிரிக்கலாம், நீ அது வந்து மக்களுக்கு தெரியுங்க, மக்களுக்கு தெரியும். அதான் சொல்றேன், நானும் சிரிச்சேன். சுருக்கமா இல்ல நேரம் இல்ல, எனக்கு 2 விருந்தினர்கள் இன்னும் முதற்கட்ட கருத்து சொல்ல வரதராஜா இருங்க, நான் வரேன். அவங்களுக்கு எல்லாம் அதிக நேரம் கொடுத்தீங்க, உங்க நேரத்துல இவ்வளவு நேரம் உங்களை நான் குறிக்கிடவே இல்ல வரதராஜன். எதிர்க்கட்சியா உங்க பணியை நீங்க ஆற்றணும், நீங்க கேள்விகளை முன்வைக்கிறதா நான் எதுவுமே கேட்கல. 2 விருந்தினர்கள் கருத்து வாங்கிட்டு வரேன். ஒரே விஷயம் தான், இது மட்டும் இல்ல, சுருக்கமா 2 மாசம் முன்னாடி மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை எத்தனை பேர் கற்பழிச்சாங்க? நான் என்ன கேட்கிறேன், காவல்துறை லட்சணத்தையும் இந்த தமிழக அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல காவல்துறை அடிமையா இருக்கிறத சொல்லி போடுறேன். மனநிலை பாதித்த பெண்ணை எத்தனை பேர் கற்பழிச்சான்? கற்பழிச்சு வைத்த குடும்ப பெண் புகாருக்கு போனதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாங்கினாங்களா? ஏன் வாங்கல? நான் என்ன கேட்கிறேன், உயர் நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்து சிபிஐக்கு இது பண்ண பிறகுதாங்க நடந்துச்சு. நான் என்ன கேட்கிறேன், இதுதாங்க நிச்சயமாக பெண்கள் விரோதாட்சி, பெண்களுக்கு அநீதி வைக்கக்கூடிய ஆட்சி, நிச்சயமாக பெண்ணினத்துக்கு எதிரான ஆட்சி. எங்க அக்கா கனிமொழி நான் தேடுறேன், அத்ராசனா எங்காவது நீங்க என்ன வெளிவர்த்தி வாங்கிட்டு போயிடுவீங்க. அக்கா கனிமொழி அக்காவுக்கு நான் கேட்கிறேன், அக்கா ஜோதிமணி அக்கா கேட்கிறேன், தமிழ்நாட்டுல மெழுகுவர்த்தி கிடைக்கலையா? இன்னாரும் மெழுகுவர்த்தி எடுத்து வந்திருக்கலாமே. பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்லாம் உங்களுக்கு மெழுகுவர்த்தி கிடைக்கின்றது. ஆனா இன்றைக்கு இங்க வந்து அண்ணா நகர் விஷயத்துல உங்களுக்கு மெழுகுவர்த்தி கிடைக்கல என்று சகோதரி தனி கனிமொழி இந்த நேரத்தில் கேட்கிறேன். நன்றி. திரு தங்கவரதராஜன், உங்களுடைய நிறைவு கருத்து. ஒண்ணு இல்ல, திரு சுலைமான் சொன்னாரு, என்ன சொன்னாங்க, பாலியல் ஜல்சா கட்சியா? திமுகவை பத்தி நான் நோண்டணும்னா சாக்கட மாதிரி நாரும் பரவாயில்லன்னு சொன்னா இல்ல அவர் சொல்லும் போது நான் மறுக்கிறேன். இது நாங்க சொல்லல, இந்தியாவுக்கே தெரியும், இந்தியாவுக்கே தெரியும் சார். நான் புதுசா சொல்லவே இல்ல, உங்களுக்கும் தெரியும், இப்ப உங்களுக்கும் தெரியும், இந்தியாவுக்கும் தெரியும் என்ன பண்ணீங்கன்னு ஒரே தெரியுது. பாராளுமன்றத்துல உங்க எம்பி ஆபாச வீடியோ பாக்குறாங்களா இல்லையா? பாராளுமன்றத்துல உங்க எம்பிஸ் ஆப்போசிட் பாக்குறாங்க இல்லையா சார்? அத சொல்லுங்க, அத முதல்ல சொல்லுங்க. மக்களும் பாத்துருப்பாங்க. பாராளுமன்றத்துல உங்க எம்பிஸ் எல்லாம் பாக்குறாங்களா இல்லையா? இல்லன்னு சொல்லுங்க, இல்லன்னு மறுத்துருங்க பாப்போம், இல்லன்னு மறுத்துருங்க. இருங்க நீங்க பேசுற நான் பேச புரியுதா சார்? நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்களேன். இருங்க
நாங்க சக்தி வச்சுங்க ஆச்சரியான ஆழத்தை அலையாதீங்க. நீங்க தான் சார் ஆடுறீங்க, நாங்க ஒண்ணுமே செய்யல சார். நீங்க தான் சத்தம் போடுறீங்க. சரி இருங்க, நீங்க தான் சத்தம் போடுறீங்க. ஏன் சத்தம் போடுறீங்க இப்போ? இப்ப ஏன் சத்தம் போடுறீங்க? இப்ப ஏன் சத்தம் போடுறீங்க? அவர் ஒரு நிமிஷங்க, அவர் சொன்ன வார்த்தையில நம்ம நிகழ்ச்சிக்கு உடன்பாடு இல்ல, நான் ஆட்சேபனை தெரிவிச்சுட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. இது போட்டு பேசுனீங்கன்னா இந்த தமிழரசு அவர் குறுக்க பேச அனுமதிக்கிறீங்க. நானும் முதல்ல பேசிருப்பேன். நான் அப்படிலாம் அனுமதிக்கல. நீங்க கருத்தை சொல்லுங்க. கருத்தை சொல்லவே இல்ல. சொல்லுங்க. நீங்க பதாகை காமிக்கும் போது நான் குறுக்கிடவே இல்ல. நல்லா வாட்ச் பண்ணுங்க. ரெண்டாவது நீங்க பேசும்போது தான் நான் குறுக்கிடுறேன். சஃபி இருங்க, ஏன்னா நீங்க தவறா பேசுறீங்க. ஏன் நேரத்தை எடுக்கிறேன்? சரி சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க இந்த அதட்டல் உருட்டல் இதெல்லாம் ஏன்ட்ட பண்ண கூடாது. சரி இருங்க சஃபி, அது நார்த் இந்தியால வச்சுங்க, இங்க பண்ணாதீங்க. சரி இருங்க, இங்க உருட்டல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. இருங்க சஃபி இருங்க. நீங்க வச்சுக்கீங்க சுலைமான். ஆமா, நார்த் இந்தியால வச்சுங்க. இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உங்க கருத்தை சொல்லுங்க. கருத்து சொல்லுங்க. சொல்லுங்க. உங்ககிட்ட இல்ல, எங்ககிட்ட நீ வேண்டாம். சரி வரதராஜன் பதறப்படாதீங்க சார். கருத்து வாங்க. சொல்லுங்க. கருத்து சொல்லுங்க. கருத்தை சொல்லுங்க. சரி சரி சொல்லுங்க. அவர் கருத்துக்களை எதிர்வினை ஆட்டாங்க. அவ்வளவு சரி, நீங்க எதிர்வினை ஆற்றிட்டீங்க, மக்கள் பார்த்திருப்பாங்க. சப்ஜெக்ட் வாங்க. சரியா பண்ணணும். இல்லனா சப்ஜெக்ட் வாங்க. நீங்க வந்து எளிதா கருத்துல போட மாட்டேன். நான் சுயமரியாதை கொடுத்த தொண்டை நானும் மறக்கக்கூடாது. ரைட் சொல்லுங்க. ஊடகத்துல ஏன் வந்து கவலைப்படுற சுலைமான்? ஊடகத்துல ஏன் வந்து சின்ன கவலைப்படுறதா? உங்களுக்கு பலமே இன்னைக்கு சில அலங்கோல கொலை கொள்ளை, இன்னைக்கு நிர்வாக சீர்கேடு, ஊழல் எல்லாத்தையுமே ஊடகத்தை மறைக்கிறீங்க. அதனால இல்ல நீங்களும் குறை சொல்றீங்களா? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஊடகத்துக்கு இதெல்லாம் மறைக்கணுங்கிற எந்தவித கடப்பாடும் கிடையாது, எந்தவித நோக்கமும் கிடையாது. சரியா? நீங்களும் விமர்சிங்க, அவங்களும் விமர்சிக்கட்டும், பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சொல்லுங்க. கருத்து சொல்லுங்க. அதுலதான் நீ சமூக ஊடகங்கள்லாம் இன்னைக்கு பகிர ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக ஊடகங்கள் எல்லாமே மக்கள் தெரியாது. அதனால உங்களுடைய ஆதிக்கத்தை குறைக்கத்தான் சமூக ஊடகம் வந்துருச்சு. அதனால ஜனநாயகம் வளர்ந்து வைக்கிறது நான் சொல்றேன், செழித்தோங்கன்னு சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், முதலாவதுங்க, அதாவது இப்ப நான் என்ன சொல்றேன், கூட்டு பாலியல் பலாத்காரங்க. நான் கேட்கிறேன் சார், ஒருத்த நாள் நடந்தது வந்து திமுக நண்பர் பதில் சொல்லணும். நிறைவேற்ற ஒருத்த நாள் நடந்தது வந்து பாலியல் பலாத்காரமா என்ன? 2/1/2023 ஒருத்த நாள் நடந்தது கூட்டு பலாத்காரம். அதே போல அவர் பேசி முடிச்சிடட்டும். கூட்டு பலாத்காரம். நான் என்ன கேட்கிறேங்க, ஒரு விஷயம் இல்ல பாருங்க. இப்ப எங்க தலைவர் ஏன் செருப்பு போட்டிருக்காரு அதெல்லாம் கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன், இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப இன்னும் இத்தனை நிமிஷம் பாருங்க. என்னோட வாணி சீனிவாசன் ஒரு ஆடியோ போயிருக்கிறார். ஒரு நெரச ஒரு திமுக நிர்வாகி மிரட்டி, நிர்வாணமா படம் எடுத்து 10 லட்சம் மிரட்டி, அந்த பொண்ணு இன்னைக்கு பாரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் எடுக்கணும்னு தற்கொலை போயிருக்காங்க. வீடியோ வெளியே வந்து பாருங்க. நான் என்ன கேட்கிறேங்க, இன்னைக்கு செருப்பு நாங்க உண்மையாங்க, இன்னைக்கு தமிழகத்துல கொலை கொள்ளை, இன்னைக்கு இது போல் நிர்வாக சீர்கேடு, ஊழல் நிறைந்த ஆட்சி அகற்ற சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கு ஆளுகின்ற காவல்துறை வைத்து தான் ஆட்சி அதிகாரம் கிடைத்ததுனால என்ன விதமான இது எல்லாத்தையும் எல்லா வேணாலும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற ஆளுநர் அரசாங்கம் நினைக்குது. இதை பார்த்து வேடிக்கை பார்த்து ஒரு எதிர்கட்சி தலைவரா நிச்சயமாக நாங்க தவம் இருந்து தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல பாஜக தவம் இருந்து நாங்க சொல்றோம். அரசியல் கிடையாது. மக்களை நிச்சயமாக இந்த அலங்கோல சீர்கேடு ஆட்சியிலிருந்து மீட்டெடுப்பதற்காக எங்களுடைய தலைவர் இருக்கின்றார். பாஜக தொடர் பின்னாடி நிற்கிறோம். நன்றி.